இறைவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் நமஸ்காரங்க. 9 தலைப்புகள் சுருக்கம் முடிச்சிட்டு அதற்கு பின்னாடி நம்ம கேள்விப்படமும் பார்த்தோம். வினா விடைகளாகவே அதனுடைய விவரங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இது எல்லாம் ஏற்கனவே ஒரு நூலாக தொகுக்கப்பெற்று அந்த நூலினுடைய நான் உங்களுக்கு கண்ணில் காட்டிடுறேன். இப்போ இந்த நூல் நீங்க பார்த்திருக்கலாம். ஸோ இதுல இருந்து 9 தலைப்புகள், அதனுடைய கடைசி ஒரு 18-20 பக்கங்கள் இதனுடைய சுருக்கம் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் 450 பக்கத்துல கிட்டத்தட்ட 464 பக்கங்கள்ல கடைசி ஒரு 20 பக்கங்கள் ஒவ்வொரு தலைப்புலையும் அதனுடைய சுருக்கத்தெல்லாம் பார்க்குறோம். இதுல மொத்தம் எத்தனை திருவாக்கியங்கள் அதை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த சுருக்கம் பார்த்திருப்போம்னு நினைக்கிறீங்க? தோராயமா தோராயமாக இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தெய்வ கிரந்தத்துல இருந்தும், அதாவது ஆதிமை உதய புர்ண வேதாந்தத்துல, ஆதிமான்மியத்துல, யமபடர் அடிப்படை கொடாயுதக்கூர்ல, திருமெய்ஞான குரல், இதெல்லாம் திருமெய்ஞான குரல், கொடாயுதக்கூர் வாக்கிய நூல்கள். அதுக்கப்புறம் திருமெய்ஞான அருளமுதம், வான்மதி குரல், வானமுதம் என்று பல தொகுப்புகள் இருக்கு. நடமாடும் திருமேனியாக நம் தெய்வம் அவர்கள் எழுந்தருள் இருந்த போது அச்சிலேயே இருந்த நூல்கள் முதல் 4+1, அதாவது ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம், மான்மியம், கொடாயுதக்கூர், திருமெய்ஞான குரல், தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் அந்த காலத்துல தெய்வம் அவர்கள் நடமாடும் திருமேனியராக இருக்கும்போதே அச்சில் இருந்த கிரந்தங்கள். சரிங்களா? இதுல அந்த தீர்க்க தரிசனமும் மான்மியமும் சேர்ந்துதான் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தோடு இருந்தது ஒரே நூலாக. கொடாயுதக்கூர் பின்னாடி வருது. 1962 ஒரு தொகுப்பாக ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம், நம்ம ஏற்கனவே ஒரு செஷன்ல இதை பார்த்தோம். அதனுடைய கடைசியில பார்த்தீங்கன்னா 2 சாப்டர், ஒன்று வந்து மான்மியம், இன்னொன்று வந்து தீர்க்க தரிசனங்கள். அப்புறம் நூல் ரொம்ப சைஸ் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு போட்டாங்க. ஆகவே நம்ம பொதுவாக 4 வேதம் 4 வேதம் நம்ம சொல்றதெல்லாம் அது கரெக்டான கணக்கு கிடையாதுங்க. நம்ம மான்மியத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் சேர்த்து ஒரே நூலா இருக்கு. அப்ப அது 2 நூல் சொல்லுவோமா, 3 நூல் சொல்லுவோமா, ஒரு நூல் சொல்லுவோமா? ஆகவே அந்த மாதிரி 4 நூல் சொல்றதெல்லாம் முறையான கணக்கு கிடையாது. இன்னைக்கு நமக்கு அது 4 கிரந்தங்களாக +1 தீர்க்க தரிசனங்களும் அந்த காலத்துல இருந்தது. எல்லாத்தையுமே சேர்த்து தெய்வமார்கள் தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஆகவே 5 நூல்கள்னு வச்சுக்கலாம், 5 கிரந்தங்கள் அந்த காலத்துல. ஆனால் 31 கிரந்தங்கள் அச்சுக்கு வரத்துக்கு முன்னாடியே 1966 நடந்த தீ விபத்துல தெய்வம் அவர்கள் அவங்க நடமாடும் திருமேனியராக இருந்து அருளை செய்யும் போது குறிப்பெடுத்த அந்த தொகுப்பு நூல்களை ஆலயத்துல ஆண்டவர்கள் வாக்கியம் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 இப்படி வரிசையா 31 நூல்கள். இதெல்லாம் வந்து தீக்கிரையாகுது. தெய்வம் அவர்கள் கைப்பட எழுதின, அவர்கள் திருக்கரத்தாலேயே எழுதின அந்த ஒரிஜினல் பிரதி இருக்குங்களே மான்மியம், அதுவும் சேர்ந்து தீர்க்கிரையாகுது. இப்ப இருக்கக்கூடிய மான்மியம் அதனுடைய பெரும்பகுதி கொண்டிருந்தாலும் கூட அது முழுமையான மான்மியம் அல்ல. அங்கங்க கிடைக்காத பகுதியை புள்ளி புள்ளியா வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ மான்மியம் வந்து கையெட்டு பிரதியா இருந்து ஒரு போர்ஷன் அச்சேத்திருக்காங்க. அதுல 1962 ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தோடு சேர்ந்து. அப்படி இருந்தாலும் முழுமையா அச்சேத்தல. அவங்க முழுமையா அச்சேற்றி முடிக்கிறதுக்குள்ளும் சீக்கிரையாவும் ஆகிடுது. அதுக்கப்புறம் தெய்வம் அவர்கள் யாரெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்க கிட்ட எழுதி வாங்கினது, ஏற்கனவே சிலர்லாம் குறிப்பில் எழுதி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் எழுதி வாங்கி சேகரம் பண்ணி தான் இப்ப இருக்கக்கூடிய மான்மியம் நம்ம வச்சு படிக்கிறோம். ஸோ இது இந்த நம்ம தெய்வ நூல்கள் அச்சான வரலாறு இதெல்லாம். இதுல நம்ம இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ மெய்குருபிரான் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் தான் மெய்குருன்னு சொல்றாங்க. நான் வந்து
உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறேன்னு சிலர் வந்து சொல்றாங்க. உங்களுக்குள்ள நான் கடவுளை காட்ட முடியும் அப்படின்லாம் சிலர் வந்து சொல்றாங்க. இப்படின்லாம் வரும்போது மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து மெய்குருனா என்ன உண்மையிலேயே இதை பற்றிலாம் அவசியமா தெரிஞ்சுக்கணும் அல்லவா? யாரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு 4 பேர் 4 விதமான விளக்கங்கள் சொன்னா எந்த விளக்கத்தை நாம சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும்? ஆகவே தெய்வம் அவர்களையே நம்ம கேட்டுருவோம். அவர்கள் இதுக்கு என்ன அருள் செஞ்சிருக்காங்க? மெய்குருனா என்ன? அதனுடைய அவசியம் என்ன? இறைவன் சொல்றாங்களே என்ன? இறைவனுக்கும் குருவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? வேற்றுமை என்ன? ரெண்டும் ஒண்ணுதானா? வேற வேறயா? என்ன வித்தியாசம்? இப்படின்னு அடிப்படையா நமக்கு வரக்கூடிய பல கோடி வினாக்கள் வரும். திட்டவட்டமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தெய்வம் அவர்கள் அவங்களே அருள் செஞ்சிருப்பாங்க அல்லவா? வான்மதி குரல் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆதிமை உதய பூர்ண வேதாந்தத்தில் இந்த செய்யுள்ல இப்படி சொல்லியிருக்காங்க. ஆகவே நமக்கு வரக்கூடிய இந்த அடிப்படை வினாக்கள், அந்த அடிப்படையில நம்ம 2, 3 விதமா புரிஞ்சுக்கிட்டோம்னா 2, 3 கருத்துக்கள்ல போய் மாட்டிக்குவோம் கடைசியா. அந்த ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு தனித்தனி குழுவாவே மாறிடுது கடைசியா. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு சிலர் பாருங்க, வேதமே இறைவன் இப்படின்லாம் ஒரு கன்ஃபியூஷன் பண்றாங்க. வேதம் தான் இறைவன்ங்கிறாங்க. அதாவது அவங்க தான் வேதம்னு சொன்னா அவங்க அப்படியே மாத்திக்கிட்டு புஸ்தகம் தான் இறைவன் இப்படின்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு குழப்பங்கள் நமக்கு நிறைய. தெய்வமார்கள் நடமாடும் திருமேனியை மறைச்சிக்கிட்டு அவர்கள் ஒரு மாபெரும் வான்கணி விராட் தவத்தினுடைய பிற்பாதி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதை முற்கூட்டியே அவங்க சொல்லிட்டு தான் கிளம்பி இந்த தவத்துக்கு போறாங்க. ஆனால் அவருக்கு எழுந்து வர்றதுக்கு உள்ளும் இந்த மாதிரி ஆளாளுக்கு சிலர்லாம், நிறைய பேர்ல இல்லைங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கருத்துக்களில் போய் மக்கள் எளிதாக போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த கருத்து தெய்வம் அவர்கள் என்ன கருத்து வச்சிருக்காங்க, அவங்க நமக்கு என்ன அருளி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கான முயற்சியில அடியனுக்கு வந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு தெய்வமே எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லும்போது நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நான் உங்ககிட்டயே வந்து கேட்குறேன் அப்படின்னு அவங்கள உளமாற வேண்டி ஒவ்வொரு வினாக்கள் நம்ம கிட்ட உள்ளத்துல இருந்தாலும் கூட தெய்வ நூலை நம்ம ஆதியோடந்தமா எடுத்து வாசிக்கும் போது அதை வந்து ஓதும்போது அதிலே தெய்வம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக விடை கொடுத்துருக்காங்க, நமக்கு திட்டவட்டமா தெரியுது. அப்போ அந்த விடைகள் எல்லாம் பொறுத்து நமக்கு பார்க்கும்போது அப்பா நமக்கு அடிப்படையா எந்த ஒரு சந்தேகங்கள் எங்கேயுமே நமக்கு வேண்டியதே இல்லை. எந்த ஒரு சந்தேகத்துக்கும் நமக்கு தெய்வம் அவர்கள் வேணுங்கிறது அத்தனையும் அவங்க வந்து நமக்கு அருளை செஞ்சிருக்காங்கங்கிறது புரியுதுங்க. அப்போ அதனுடைய ஒரு தொகுப்பா பண்ணி பார்த்ததை தான் நம்ம இப்போ சுருக்கமா பார்த்தோம். ஸோ இதுல கிட்டத்தட்ட இந்த இந்த நூல்ல மட்டும் ஒரு 850க்கும் மேற்பட்ட திருவாக்கியங்களுடைய தொகுப்பு பார்த்திருப்போம். சரிங்களா? கொடாயுத குரல் இப்படி இருக்குது, திருமையான குரல் இப்படி இருக்குது, இப்படி 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 இப்படின்னு தனித்தனி எத்தனையா வந்து ஒரு 850 திருவாக்கியங்கள் கொண்டு இப்போ ஒரு தொகுப்பா வந்து 9 தலைப்புகள் நாம இப்ப பார்த்துக்கிட்டு வந்தோம். சென்ற வாரம் நம்ம கடைசியா இன்னொன்னு பார்க்கறதா நம்ம ஸ்- நினைச்சிருந்தோம் இல்லைங்களா? அது என்ன என்றால் ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட். அதாவது ஒரு வழிமுறை. நம்ம கடைசியா சென்ற வாரம் வந்து இதுல சில கேள்விகள்லாம் கேட்கப்படும், அவசியமா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா முழுசா அதை நம்ம ஒரு தடவை வாட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்விக்குள்ள போகலாங்க. நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அது சின்னதா இருக்கும், கவலைப்படாதீங்க. பெருசு பண்ணி காட்டுறேன். ரெண்டு பக்கங்க. இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று இருக்கிறத பாருங்க இப்போ. முன்வந்த செம்மல்களும் பிரம்மபிரகாச மெய்விழ் ஆண்டவர்களும் அரும்பாடுபட்டு யமனை மிகைத்த தவப்பாதை. என்ன பாதை? அவங்க எல்லாரும் வந்து முன்வந்த செம்மல்கள் எல்லாம்
நீங்க எந்த செம்மலை வேணாலும் எடுத்துக்கலாம். முன்வந்த பெரியோர்கள். இப்போ வேதவியாசர் பெருமான் எடுத்துக்கோங்க. சுகபிரம்ம ரிஷி அவங்களுடைய மானச புத்திரர், அவங்களுடைய புத்திரர் சுகபிரம்ம ரிஷின்னு இருந்தாங்க. விஷ்ணுராதர் அப்படின்னு இருந்திருக்காங்க. நாரத மகாமுனிவர் இருந்திருக்காங்க. பராசரர்னு இருந்திருக்காங்க. காகபுசுண்டர் பெருமான், அகத்திய மகாமுனிவர், வசிஷ்ட மகாமுனிவர், வால்மீகி ரிஷி, இயேசு பெருமான் அவர்கள், நபிகள் பெருமான் அவர்கள், இது போல எண்ணற்ற ஞானிகள். பீர் முகமது ஒளியுல்லா அப்பா அவர்கள், ஸ்ரீ ராமபிரான் முதற்கொண்டு வந்த அவதார புருஷர்கள், கிருஷ்ண பரமாத்மா, இப்படி எண்ணற்ற ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய தவநிலைக்கு தக்கவாறு ஒருத்தரை நம்ம அவதார புருஷர்னு சொல்றோம். ஒரு சிலரை யோகிங்கிறோம், ஒரு சிலரை ஞானிங்கிறோம், ஒரு சிலரை ரிஷி அப்படிங்கிறோம். இது ஒவ்வொன்றுத்துக்குமே அவங்கவுங்க தவநிலைக்கு தகுந்தவாறு இந்த நாமங்கள் வழங்கப்படுதுன்னு தெய்வம் நமக்கு அருளி செய்றாங்க. இப்போ ஒரு மூலமந்திரத்தை பிரகாச ரூபத்துல கண்டவங்க ரிஷி என்று அழைக்கப்படுறாங்க. அப்ப நீங்க சர்வ மூலமந்திரங்களையும் தரிசிச்சீங்களே, உங்களுக்கு என்ன நாமம் கொடுக்கலாம் அப்படின்னு அனந்தாதி தேவர்களை பார்த்து தெய்வம் ஒரு வினா எழுப்புறாங்க. அப்போ இதெல்லாம் செயலுடைய ஒரு செயலுக்கான பதிநிலை. இப்போ ஒருத்தர் நமக்கே இப்போ எலெக்ஷன் நடக்குது பாருங்க. கவுன்சிலருங்கிறோம். இந்த பக்கம் ஆட்சி தலைவர்கள் அவங்க தனியா இருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் இதெல்லாம் தனியா இருக்கு. சீஃப் மினிஸ்டர்னு சொல்றோம், முதலமைச்சர். அதுக்கப்புறம் பிரதம மந்திரி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஜனாதிபதிங்கிறோம். இதெல்லாம் ஆட்கள் கிடையாது, இதெல்லாம் பதவிகள் அல்லவா? ஸோ அந்தந்த பதவிக்கு தகுந்த பொறுப்புகள் இருக்கு, அதுக்கான பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு அல்லவா? இது போல மெய்ஞானத்துல வச்சு அவரவர்களும் செய்த தவத்துக்கு தகுந்தவாறு அந்தந்த நாமங்கள் ரிஷி என்றோ, யோகி என்றோ, ஞானி என்றோ, அவதார புருஷர் என்றோ, கடவுளர் என்றோ இப்படிலாம் வழங்கப்படுதுங்க. இதுலதான் ஒரே ஒரு முக்கியமான பதநிலையை குறித்து நாம பார்த்தோம். முதல்ல குரு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஏன்னா அந்த குருமார்கள், யோகீஸ்வரர்கள், தீர்க்கதரிசியர்கள் பல நாமங்கள், பாரவான்கள் பல நாமங்கள் சொன்னாலும் குரு அப்படிங்கிற ஸ்தானம் தெய்வம் ரொம்ப பிரதானமா எடுத்து குறிப்பிட்டு சொல்றாங்க. மெய் குரு பிரான்கள். இதுல ஒவ்வொருத்தரும் வேற வேற பதநிலையில இருந்தாலும் கூட இந்த மெய்குருங்கிற ஒரு லெவல்ல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய தயவு இல்லாமல் இன்னொருவரால நாம போய் இந்த முக்தி நிலையை பத்தி யோசிக்கவே முடியாது. தலைப்பட்ட சர்க்குரு தாழ் சேர்ந்தார்கல்லால் வலைப்பட்ட மானதுவே யாம் அவ்வை பிராட்டியார் பாடுறாங்க. குருவிலான் பெற்ற ஞானம் பாழ் என்றெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. முத்திக்கொரு வித்து குருபரன் என ஓது திருப்புகட்டுல கேட்டிருப்பீங்க நம்மெல்லாம் இந்த பாடலை. முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சரவண முத்திக்கொரு வித்து குருபரன். முத்திக்கு ஒரு வித்து, முத்திக்கு வித்தே குருபரன் தான் பிடிக்கிறாங்க. குருகீதையில சிவபெருமான் பார்வதி தேவியாரும் பேசிக்கிறதாக ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஏற்றப்பட்டிருக்கு. அதுல இந்த உலகமெல்லாம் உங்களை வணங்குது, நீங்க யாரை வணங்குறீங்கன்னா நான் என்னுடைய குருபிரானை வணங்குறேன்னு, அவங்கள நான் நமஸ்கரிக்கிறேன்னு சிவபெருமான் சொல்றதாக நமக்கு எடுத்து காட்டுறாங்க. இப்போ ஏன் அவ்வளவு தனித்துவம் வாய்ந்தது? குரு என்றால் ஈசனுடைய சக்தியும் நம்மை போன்ற தேகம் சேர்ந்து பெற்று வர்றவங்க. அவங்களாலதான் நமக்கு ஒரு மெய்ஞான வழியை காட்ட முடியுமே தவிர மற்றவங்களால முடியாது அப்படிங்கிறத இறைவனே எடுத்து பார்வதி தேவியாருக்கு சொல்றதாக கிரந்தங்கள்ல எழுதுறாங்க அல்லவா? அதுல நாம ஒவ்வொன்றா பார்ப்போங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது முழுக்க முழுக்க முன் வந்த பாரவான்கள் செம்மல்கள் எல்லாம் கடந்த யமனை மிகைக்க அவர்கள் நடந்து வந்த தவப்பாதை. இந்த பக்கம் என்றும் மீளா எரிநரகம் தவிர்த்து நித்திய மகிழ்ச்சி முத்தி வாழ்வு அடையும் மெய்வழி பாதை. இன்னைக்கு நமக்கெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த வழிபாதையை குறித்து தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பல சந்தேகங்கள் எல்லாம் வரலாம். இப்படியா அப்படியாங்கிறதெல்லாம் வரலாம். இதுல ஒரு சிலர் இப்படிதாங்க அப்படிதாங்கன்னு சொல்லி வழியை கொஞ்சம் இந்த இடத்துல வேற மாதிரி மாத்தி புதுசா ஒரு வழியை போட்டும் இப்படிதாங்கன்னு சொன்னா என்ன ஆகுறது?
கொடுக்குறவங்களே திட்டவட்டமா சொல்லியிருந்தா அது ரொம்ப திட்டவட்டமா இருக்கும் அல்லவா? ஆகவே இது வந்து பல தெய்வ திருவாக்கியங்கள், பாடல்கள், மான்மியம் இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு இது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க கேட்டீங்கன்னா எத்தனையோ திருவாக்கியங்கள் சொல்லலாம் எடுத்து. இப்போ உதாரணத்துக்கு மனிதன் நித்தியன் ஒரு பாயிண்ட் இருக்குங்க. மனிதன் நித்தியன்கிறத பத்தி தெய்வம் ஒருவர் அருளி செஞ்சிருக்காங்களா இல்லையா? நீங்க எடுத்து பாருங்க. ஆதிம உதய புராண வேதத்துல முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கிறாங்க. நீதியனும் பொருளான மனு குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். நித்தியத்திற்குன்னு படைத்தது இந்த மனு குலத்தையே நித்தியத்திற்குன்னு படைச்சிருக்காங்க. இதை குறித்து எண்ணற்ற திருவாக்கியங்களும் இருக்கும். அந்த திருவாக்கியங்கள் எல்லாம் படிச்சு நாம இதை தெய்வம் அவர்கள் திட்டவட்டமா ஒரு முத்திரிச்சு இப்படி நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும், இப்போ இதை கொண்டு நம்ம முன் வந்த பெரியோர்களுடைய அந்த வழிபாதை எல்லாம் பார்த்தாலும் அவங்களும் அதே தான் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். இப்போ மனிதன் நித்தியன், மனிதனுடைய ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அங்கே தெய்வம் நமக்கு அருளி செஞ்சுட்டு வராங்களே. பகவத்கீதையில ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுன்னு கண்ணபிரான் எடுத்து சொல்றாங்க. வேற வேற பாஷையா இருக்குமே தவிர சான்ஸ்கிரிட்ல சொல்லி இருந்திருப்பாங்க. அதுல அரபு வேதங்கள்ல வந்து அரபிக்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரூஹு ரூஹானி அப்படின்ற வார்த்தைகள்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அங்கே. அதுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் அந்த உண்மைதான் சொல்றாங்க. அதை குறித்து நமக்கு தெய்வம் அவர்கள் அருள் செய்தது எல்லாத்தையும் கொண்டு நம்ம ஒரு தெளித்த ஒரு வழிபாதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன் இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா நமக்கு என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து தெய்வமார்களுடைய இரக்கத்தை பெற்றா நமக்கு வந்து அவங்க முத்தி செயலை வழங்குறாங்கங்கிறத நான் எடுத்து என் நண்பர்கிட்ட சொல்லுவேன். அவர் ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறாரு. ஒரு பெரிய பதவியில இருக்கக்கூடிய அவர். அவரால இதை வந்து மற்றதெல்லாம் ஓகேவா தான் இருக்கு நீ சொல்றது. ஆனா அது எப்படி அவ்வளவு எளிமையா வந்துரும்? சாதாரணமா ஒரு வேலையே வந்து எளிமையா நடக்காதப்ப இது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு முத்தி செயல்ங்கிற அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து எப்படி நாம வந்து ரொம்ப எளிமையா கிடைச்சிரும்னு சொல்றாரு. அதை என்னால அக்செப்டே பண்ண முடியல இப்படின்னு வந்து சொன்னாருன்னு என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் சொல்றது ரொம்ப ரொம்ப வாஸ்தவம் தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நாம நம்மளுடைய போர்ஷன் மட்டும் நினைக்கிறோம். நாம என்ன பண்ணணும்னா நமக்கு முக்தி கிடைக்குங்கிறது மட்டும் நினைக்கிறோம். ஆனா முக்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் எவ்வளவு அரும்பாடுபட்டு அதை நமக்கு தர்றாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்தா தானே தெரியும். அதுக்கு பின்னாடி எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு. இப்ப ஏதாவது ஒரு சின்ன ஒரு செயல், ஒரு துணி துவைக்கணும்னாலே அதுக்குன்னு தனியா ஒரு வழிமுறை இருக்கு இல்லைங்களா? துணியை ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் ஒன்று சோப்பு தூள் போடணும், அதுக்கப்புறம் அதை துவைக்கணும், அதுக்கப்புறம் அதை கரெக்டாக அலசணும், அப்புறம் புழியணும், அப்புறம் தெளிவாக எடுத்து காய போடணும். ஒரு ரசம் வைக்கணும்னாலும் கூட எதை எதை முன்னாடி போடணும், எதை பின்னாடி போடணும், எந்த அளவுல போடணும், எந்த அளவுல அதை வந்து பக்குவப்படுத்தி அதை சமைக்கணும், எப்ப நிறுத்தணும், இது இத்தனையும் இருக்கு இல்லைங்களா? ஒரு சமையல் பண்றதுக்கு ஒரு ரசம் வைக்கிறதுக்கே இவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ், ஒரு வழிமுறை இருக்கும்போது நம்ம முத்தி செயலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அல்லவா? அப்ப அதுக்கான ப்ராசஸாக தெய்வம் அவர்கள் நமக்கு என்ன அருளி செஞ்சிருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது ரெண்டு பகுதியா நம்ம பிரிச்சு பார்க்கிறோம் இப்போ. ஒன்று, பரவான்கள் எல்லாம் சென்ற அந்த முத்தி பாதையை பத்தி தெய்வம் அவர்கள் வர்ணவனமா நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் சுருக்கமா நம்ம இப்போ இங்க பார்க்க போறோம். இன்னொன்னு, இன்று நமக்கு என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ இதுல முதலாவது விஷயம் எப்படி வச்சுக்கோமே. சரிங்களா? நாம ஏன் பிறந்தோம், நம்ம கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுதல். அதாவது முன் வந்த செம்மல்கள்ல இருந்து எல்லாரும் யமனை மிகைத்த தவப்பாதை பத்தி பார்க்கணும். அதுல இந்த பக்கம் பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. நாம ஏன் பிறந்தோம், நம்ம கதி முடிவில் என்னவாகும்னு ஆய்ஞ்சு தேடுறது முதல்ல. தெய்வம் ஒரு திருவாக்கியத்தை சொல்லியிருக்காங்க. நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிறவனே மனு. ஒரு நரன்கிற தன்மையிலிருந்து மனிதன்கிற தன்மைக்கு வர்றதுக்கு முதல்ல
இது வேற பிறப்பு, அது வேற பிறப்பு. தோற்றமே வேற. நரன தோற்றத்திலே கணக்கிலே எடுத்துக்கல. 7 வகை தோற்றம் இருக்கு இல்லைங்களா? அமரர், மனு, நரர் அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல நரரை தள்ளி விட்டாங்க. அமரர், மனு, நரர், விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்பால் ஜந்துன்னு எடுத்துக்காம அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்பால் ஜந்து, தரிக்கினம் இப்படின்னு வரிசையா 7 வகை தோற்றம் சொல்றாங்களே. அந்த தோற்றத்திலேயே சேர்க்க பெறாத நரரா இருந்து முதல்ல ஒரு தோற்றத்திலே கணக்கெடுக்கப்படுற மனுவா வரணும் அப்படின்னாவே அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க தெய்வம் அவர்கள். நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேட்டம் உடையவனே மனு. அது இல்லாத வரைக்கும் நரன் தான். காலமெல்லாம் மனிதனுக்கான உணவு சாப்பிட்டு வந்தாலும் அவன் நரன் தான்ட்டான். பேரே நரன்கும் போது அவன் அனுபவிக்கக்கூடிய நிலையும் கடைசியா நரகமாவே போகுது. அப்போ அந்த நாம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற கேள்வி தானே முதல்ல. நம்ம கதி முடிவுல என்ன ஆகும்? ஸோ முன் வந்த பாரவான்கள் செம்மல்கள் எல்லாம் இங்க எந்த ஒரு வேத கிரந்தத்தை எடுத்தாலும் இதை பத்தி அவங்க அருள் செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு எடுத்து பாருங்க. அருப்பா எடுத்துக்கோங்க, திருவருப்பா. அவங்க இதை பத்திலாம் பேசலையா? திருவாசகத்தை எடுத்துக்கோங்க, தேவாரம் எடுத்துக்கோங்க, திருக்குறான் எடுத்துக்கோங்க, திவ்ய பிரபந்தம் எடுத்துக்கோங்க. இதை பத்திலாம் அவங்க அருள் செய்யலையா? அருள் செஞ்சிருக்காங்க அல்லவா? அப்போ முதல்ல இந்த பாயிண்ட்டுங்க. நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுதல். அதுக்கப்புறம் சரிகை ஒழுக்கம் கடைபிடித்தல். இறைவனின் அரூப சக்தியும் மனிதனின் உடலும் பெற்ற ஒரு மெய்க்குருவை அடைதல். அம்மெய்க்குருவிடம் உடல் பொருளாவி தத்தம் பண்ணி அவங்கிட்ட 12 வருட காலம் கூடவே காத்திருத்தல். இது குறித்து ஏதாவது ஒரு செய்யுள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 12 வருஷம் குருகுரான் கூடவே காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யாராவது தெரிஞ்சா கை தூக்குங்க. இதெல்லாம் அவசியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவானந்த போதம் என்ற ஒரு நூல் நமக்கு தீர்க்க தரிசனங்கள் நூலோட சேர்த்து இது அனெக்ஷரா இதையும் சேர்த்து தந்திருப்பாங்க. குரு கீதை, சிவானந்த போதம் எல்லாம் தெய்வம் அவர்கள் அதுல மேற்கோள் காட்டி பல செயல்கள் எடுத்து படிச்சு காட்டுறாங்க நமக்கு. ஒரு குருபிரான் மாணாக்கர், அதாவது மனமும் அறிவும் பேசிக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது மாணாக்கரும் மெய்குருபிரானும் அவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சம்பாஷணை. அக்கா சுஜாதா அக்கா. அண்ணா நமஸ்காரங்கண்ணா. அக்கா சொல்லுங்கக்கா. 12 12 வருஷம் குரு கூட இருக்கும்போது நம்ம அந்த படிநிலைகள்ல ஒவ்வொன்றா நம்மளை நாம மாத்தி ம் அவங்க கூட இணைஞ்சு போறதுக்கு உண்டான ஒரு படிநிலைகளா நான் நினைக்கிறேங்க. அது வாஸ்தவம்க்கா. அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறேன். அது குறித்து ஏதாவது பாடலோ அதுக்கான முன் வந்த பெரியோர்கள் இயற்றின செயல்களோ ஏதாவது ஞாபகம் இருக்கலாம்னு கேட்கிறேன். இல்லைங்கண்ணா, நான் இன்னும் புக்கு எதுவுமே வாங்கலைங்கண்ணா. வாங்கல, படிக்கல. சரி சரி. அதனால இதெல்லாம் தான், அதனாலதான் தெய்வம் நமக்கு சொல்றாங்க பாருங்க. வேத கிரந்தங்கள் தான் படிக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்று. நான் அண்ணா 19ஆம் டாக்டர்னா. தேதி வர்றேன்னா வந்து சரி சரி. வாங்கிக்கோங்கண்ணா. நல்லது நமஸ்காரங்க. நம்ம நல்லது. இதுல அண்ணா தெய்வமும் நமஸ்காரம்ண்ணா. ஒரு பாடல் மெய்மன ஞானத்துல சொல்லியிருக்காங்கண்ணா. சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. பண்ணினேன் பனி ரெண்டெண்டாண்டுங்கே பாய்ந்தோங்கோடி நீலைக்கவும். அப்படின்னு தெய்வம் அவர்கள் அருள் செஞ்சிருக்காங்க. சிறப்பு சிறப்புங்கண்ணா. அவங்க அவங்க போன தவ பாதையை பத்தியும் சொல்றாங்க. பனினேன் பனி 2 ஆண்டங்கே அப்படின்னு தெய்வம் அவர்கள்